யாவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக அவருடைய கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சன்னிதானத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அவரை பாடி ஆராதிக்கவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டு நாளுடைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான பாடக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ வாஸ் பிளைண்ட் நவ் ஐ சி என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட ஒரு பாடம். ஐ வாஸ் பிளைண்ட், அதாவது நான் குருடனாக இருந்தேன் இப்போது பார்க்கிறேன் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்டதான ஒரு பாடத்தை நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன பாடத்தின் தலைப்பு? ஐ வாஸ் பிளைண்ட் நவ் ஐ சி என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு அற்புதம். ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனை சுகமாக்குகிற ஒரு சம்பவம். அதில் மறைந்திருக்கக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டம், அதை தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்கள் என்ன செஞ்சுக்கிறாரு? நம்ம ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார் இல்லைங்களா? செய்த அற்புதங்கள் நம்ம பார்க்கும்போது குருடர்களை என்ன பண்ணிக்கிறாரு? பார்வையிட செய்திருக்கிறார். செவிடர்களை கேட்க செய்திருக்கிறார். முடவர்களை நடக்க செய்திருக்கிறாரு. அப்புறம் மரித்து போனவங்களை உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. குஷ்டரோகிகளை இயேசு என்ன செய்திருக்கிறாரு? சுஸ்தமாக்கிறார். ஸோ இப்படி அநேக அற்புதங்களை இயேசு அநேக விதமாக என்ன பண்ணிக்கிறாரு? செய்திருக்கிறார். ஒவ்வொரு அற்புதங்களை நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்யும் போது இயேசு ஒவ்வொரு விதத்தை என்ன செஞ்சுக்கிறாரு? அவர் கையாண்டு இருக்கிறார். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது, இப்போ இயேசு அநேக குருடர்கள் என்ன செஞ்சுக்கிறாரு? இயேசு சுகமாக்கி இருக்கிறார். ஸோ அதில் ஒரு சிலரை எப்படி சுகமாக்கி இருக்கிறாருனாக்கா, அதாவது இயேசு அண்டையில் பார்வை குருடர்கள் வரும்போது இயேசுகிட்ட கேட்குவாங்க, நாங்கள் பார்வையிட விரும்புகிறோம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது இயேசு என்ன சொல்லுவார்? நீ பார்வையடையவாயாக அப்படின்னு வார்த்தையில் சொல்லி என்ன பண்ணுவார்? இப்படி கண்களை திறப்பார். ஸோ இந்த ஒரு பிறவி குருடனை இயேசு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சுக்கிறாரு? ஹேண்டில் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுதான் நம்ம இன்றைக்கு பாடத்துக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த சம்பவம் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. John 9th chapter. It was written in the chapter, John chapter 9ல இந்த இன்சிடென்ட்ஸ் எழுதப்பட்டிருக்குது. நம்ம படித்து தொடர்ந்து நம்முடைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். தமிழ் யாரும் இல்லைங்களா படிக்க? இங்கிலீஷில் படிங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சத்தமாக படிங்க. முன்னால் வரீங்களா? ஃப்ரெண்டில் வந்துட்டு சவுண்டாக படிங்க. John 9th chapter verse 1 onwards. 1 முதல் சில வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். And as Jesus passed by, he saw a man which was blind from his birth. And his disciples asked him, saying, Master, who did sin, this man or his parents, that he was born blind? பத்தில இப்போ ஆண்டவர் வந்து ஒரு 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 ஊர் வழியாக அவர் கடந்து போகும்போது அங்கே யாரை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ன் பிளைண்டை பார்க்குறாரு. அதாவது ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அப்போ ஒரு பிறவி குருடனை பார்த்த உடனே அவருடைய சீசர்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுஷன் குருடனாய் பிறந்தது அவன் செய்த பாவமா இல்லது அவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவமா என்று சொல்லி ஆண்டர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க. பொதுவாகவே இப்போ நம்ம எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவம் செய்தால் நமக்கு என்ன ஆகும்? தண்டனை கிடைக்கும் என்பது எல்லாருடைய ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம். இல்லை, நமக்கு மாத்திரம் இல்லை, வெளித்தவருக்கு கூட பாவம் செய்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஆனால் இவன் பிறக்கும் போதில் பாவம் என்ன பிறவிக்குடனா பிறந்திருக்கிறான். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்களே, நிறைய பேர்
அதாவது நோய் அடிபட்டு இருக்கும்போது இல்லை குருடனாவோ செவிடனாவோ முடவனாவோ பிறந்திருக்கிறவங்கள பார்த்துட்டு எல்லாரும் நம்ம கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இவன் எந்த ஜென்மத்தில் பாவம் செய்தானோ இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ இவன் என்ன இருக்கிறான் இப்படி பிறந்திருக்கிறான்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் என்னாகும் வரும் இல்லைங்களா? சரி, ஏன்னாக்கா இது ஜென்ரல் ஓய்வது, எல்லாருடைய ஒரு பார்வை இப்படி தான் இருக்குது. ஆகையால் இந்த மனுஷனை பார்க்கும்போது இப்போ இயேசுடைய சீசர்களுக்கு இந்த கேள்வி எழும்புது. என்ன எழும்புதுனாக்கா, இவன் பிறக்கும்போது யாரும் பாவம் செய்ய முடியாது. அப்போ பிறக்கும்போது இவன் பிறடி கொண்டா பிறந்திருக்கிறான்னாக்கா, அதனால அவர்கிட்ட கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா இல்லை இவருடைய பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவனுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு பதில் கொடுக்குறான். வாசிக்கலாம் பாருங்க. இப்போ அதில் 5வது வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனம் 3வது வசனத்தை வாசி. 3rd verse. John 9 chapter verse 3. Jesus answered, neither hath this man sinned nor his parents, but that the works of God should be made manifest in him. பதிலா அப்போ ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. என்ன சொல்லிட்டாரு? தேவனுடைய கிரியை இவனிடத்தில் விளங்கும்படி இப்படினா இருக்கிறான், இப்படி பிறந்திருக்கிறான். இந்த ஆன்சர் நமக்கு சரியா படுதா இல்லைங்களா? நீங்க அவன் செய்த பாவம் இல்லை, அவனுடைய அப்பா செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை என்ன இருக்குதா இவனிடத்துல வெளிப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, நிறைய பேர் பிசிக்கலி என்ன இருக்கிற ஹேண்டிகேப்பா இருக்கிறாங்க, குருடர்களா செவிடர்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ண முடியாதுனாக்கா, இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களாம் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது இல்லைங்களா? நல்லவங்கெல்லாம் அதை கை கால் கண் எல்லாம் நல்லா இருக்கிறவங்க கூட எல்லாரும் நல்லவங்கனும் என்ன பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியுமா? கண் கை காலெல்லாம் நல்லா இருக்கு பிரதர், அப்போ நான் ரொம்ப நல்லவன் பிரதர் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? முடியாது. கை கால் இல்லாதவங்க கண் இல்லாதவங்க இவங்களும் கெட்டவங்கன்னு என்ன பண்ண முடியாது. இப்போ நம்மளால ஜென்ரலாக என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, தேவன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பொதுவான ஒரு சாபத்தை இந்த மனுக்குலத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார் இல்லைங்களா? அதாவது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால இந்த பூமிக்கு என்ன வந்துச்சு, சாபம் வந்துச்சு. ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு விதமா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இது தேவனுடைய கிரியை அவனிடத்து என்ன வெளிப்படும். என்ன கிரியை வெளிப்படுது இல்லைங்களா? அப்படி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கண் இருக்குது, இப்போ ஒருத்தங்கன்னா இல்லை கண் இல்லாதவனா இருக்கிறான். இப்போ கண் இருக்குது, ஒருத்தன் கண் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்தாதான் கண்ணுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகும் தெரியும். எல்லாருக்கும் கண் இருக்குதுன்னு வைங்களேன், அப்போ குருடன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுமா? புரியுமா? ஒருத்தர் குருடனா இருந்தா தான் கண் என்னாகலாம், குருடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஒரு மனுஷனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது நல்லது கெட்டது எதை வச்சு நம்ம பார்க்க முடியும், கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் அழகா இருக்குதுன்னாக்கா அதை நம்ம எதை வச்சு நம்ம சொல்லுவோம், இன்னொரு பொருளை வச்சு கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? இன்னொரு பொருளை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இது இதை விட என்னவா இருக்குது, அழகா இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாக்கா நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தேவன் விதவிதமா படிச்சுக்கிறார். சில பேர் கருப்பா படிச்சுக்கிறார், சில பேர் சிகப்பா படிச்சுக்கிறாரு இல்லைங்களா? அப்பதான் கருப்புக்கு சிவப்புக்குன்னா தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். அதனால தேவன் இப்படி படிச்சிருக்கிற அதே நேரத்துல என்ன நம்ம ஏன் தேவன் இப்படி ஒருத்தருக்கு ஒரு தான் படிச்சுக்கிறார் நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஏன் தேவன் தீமையை அனுமதித்து இருக்கிறார் பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு குருடனா பிறந்திருக்கிறவனுக்கு 1000 வருஷத்துல ஆண்டவர் கண்ணு கொடுக்கும் போது அவன் தேவனுக்கு என்ன சொல்வான் பார்த்தீங்கன்னா, தேவனை அவன் நன்றி சொல்வான் தேவனுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அந்த கண்ணுடைய மதிப்பு அவனுக்கு தான் தெரியும். இப்போ நமக்கு நல்லா கண்ணு தெரியுது, அதனால கண்ணுடைய வேல்யூ நமக்கு ஒரு நாளும் தெரியாது. என்னைக்காவது நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு நல்ல கண்களை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு என்னைக்காவது நம்ம போய் சொல்லியிருப்போமா? ப்ரேயரில் இந்த மாதிரி ஒரு நன்றியை சொல்லியிருப்போமா பர்டிகுலரா? என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு நல்ல கால்களை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம்னா
நமக்கு சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு மைண்டுக்கு வரல. அது ஏன் வரல? ஏன் வரலன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிறத குறித்து நமக்கு என்ன ஆகாது, எண்ணத்துக்கு வராதுங்க. நம்மக்கிட்ட அது பறிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அப்போதான் அதோடைய என்ன தெரியும், மதிப்பு. இப்போ நம்ம கண்ணை தேவன் பறிச்சிட்டான்னு வைங்க, என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுமான்ட்டு, ஆண்டவரே என் கண்ணு நல்லா ஆகணும் பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். இங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஜெபிச்சு உங்களுக்கு கண்ணு கொடுத்துட்டார், என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நன்றி சொல்லுவோமா? ரொம்ப கெஞ்சி கேட்கும் போது கிடைக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். தேவன் அதுக்கு தான் அதனுடைய மதிப்பை நாம் உணர்வதற்காகத்தான் தேவன் உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணிக்கிறார், செஞ்சிருக்கிறாரு. அதனால இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணாதீங்க, இதை வச்சு நீங்க ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணாதீங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க பாவி, இவங்க அப்பா செஞ்ச பாவன்ட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. தேவன் என்ன செஞ்சுக்கிறாரு, அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக தேவன் இப்படிப்பட்டதான் என்ன பண்ணிக்கிறார், படைப்புகளை படைச்சிருக்கிறார். ஸோ அதை வச்சு நம்ம யாருமே என்ன பண்ணிட முடியாது, ஜட்ஜ்மெண்ட்டு சொல்ல முடியாது. சரி, இப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாருன்னா, இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த பிறவி குருடனை இயேசு என்ன பண்றாரு, சுகமாக்குகிறார். எப்படி சுகமாக்குறார், அந்த சுகமாக்குற அந்த விதத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படிக்கலாம். வாங்க, அதுலயே 6வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 6th verse. When he had thus spoken, he spat on the ground and made clay of the spittle, and he anointed the eyes of the blind man with the clay. வாசிங்க. And said unto him, Go, wash in the pool of Siloam, which is by interpretation sent. He went his way therefore and washed and came seeing. The neighbors therefore and they which before had seen him that he was blind said, Is not this he that sat and begged? Okay, போதும் சிஸ்டர். அப்போ இங்கே பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, தரையில் என்ன பண்ணுறாரு, துப்புறார். எச்ச துப்பி தரையில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எச்சிலால் அந்த உமிழ் நீர்னால் என்ன செய்கிறாரு, சேறு உண்டாக்குறார். கிளே இல்லைங்களா, சேரை உண்டாக்கி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிறவி குருடனுடைய கண்களில் பூசுறார். 2 கண்களில் பூசிட்டு என்ன சொல்கிறாரு, நீ போய் சிலோவாம் குளத்தில் என்ன பண்ணு, நீ கழுவு. அப்போ அந்த ஊரில் சிலோவாம் குளம் ஒன்று இருந்திருக்குது. சிலோவாம் என்ற என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஃபோர்த், அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ஸோ அதனால சிலோவாம் குளத்தில் போய் என்ன பண்ணு, நீ கழுவு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அவன் போய் என்ன செய்கிறான், அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இதுதான் அந்த சம்பவம். ஸோ ஏன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு மெத்தடை இங்கே யூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? இயேசு ஒரு வாயில் சொல்லியிருந்தாலே என்ன இருப்பார், சுகமாயிட்டு இருந்திருப்பார். ஒரு முறை இயேசுக்கிட்ட ஒரு பிறவி குருடன் ஒரு குருடன் வந்து இயேசுகிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் என்ன வேணும், நாங்கள் பார்வையடைய விரும்புகிறோம் அப்படின்னு கேட்கும் போது இயேசு என்ன செய்கிறாரு, அவனை நீ பார்வையடைவாய்க என்று என்ன பண்ணுறாரு, சொல்லி அனுப்புகிறார். 2 பிளைண்ட்ஸுங்க இயேசுக்கிட்ட வரும்போது இந்த சம்பவம் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு முறை கூட இயேசு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு குருடனை கூட சுகமாக்குறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மெத்தடு. ஸோ அதுவும் நம்ம படிச்சுட்டு வந்துடலாம் வாங்க ஃபாஸ்ட்டாக. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிங்க. 23வது வசனத்தின் சில வசனங்களை வாசிங்க. மார்க் 8 chapter 23rd onwards. Mark 8 chapter 23rd verse. As he took the blind man by the hand and led him out of the town, and when he had spit on his eyes and put his hands upon him, he asked him if he saw out. And he looked upon and said, I see men as trees walking. After that he put his hands again upon his eyes and made him look up, and he was restored and saw every man clearly. அதுங்களா, அப்போ இங்கே இயேசு வந்து என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிறவி குருடன் என்ன பண்ணுறாரு, கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டு அவனுடைய கண்கள் என்ன பண்ணுறாரு, உமிழ்கிறார், துப்புறாரு முகத்தில். பட் இங்கே என்ன பண்ணுறாரு, சேர் உண்டாக்குறாரு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. அப்போ உமிழ்ந்துட்டு அவனை கேட்குறாரு, நீ எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறார் அவரு,
அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கிறேன். மனுஷர்கள் எப்படி தெரியுறாங்களா? ஒரு பிளரா தெரியுறாங்க. அதாவது ஒரு கிளியரா தெரியல, பிளரா தெரியுறாங்க. அப்ப இயேசு மறுபடியும் என்ன பண்றாரு? அவனுடைய கண்கள் மேல கையை வச்சுட்டு இப்ப பாக்குறாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்றான்? தெளிவா பார்க்கறான். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கிறார்? இயேசு ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. இன்னொரு சம்பவத்தோடு நீங்க படிச்சீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து ரெண்டு குருடர்களை சுகமாக்குறார். ஸோ அவங்கள சுகமாக்கும் போது கூட இயேசு வந்து என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, வெறும் வார்த்தை என்ன பண்றாரு? யூஸ் பண்றாரு. பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்லி 2 பேர் என்ன வராங்க? அவங்க 2 பேரும் பார்வை அடைந்தவர்களாக அங்க போறாங்க. ஸோ ஏன் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு இடத்திலும் விதவித டிஃப்ரெண்டா என்ன பண்ணிக்கிறாரு? இங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. இதுக்கான ஒரு லிட்ரலான ஒரு அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது இப்போ அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி இயேசு என்ன பண்ணிக்கிறார்? செயல்பட்டு இருக்கிறார். இப்போ ஒரு சிலருக்கு விசுவாசம் அதிகமா இருக்கும். சொன்னாலே வாயில சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. சில பேருக்கு என்ன பண்ணும்? சில பேருக்கு ஏதாவது பண்ணி காட்டினா தான் அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும். பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாருங்க, இப்போ சில பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம். நம்முடைய நம்பிக்கை என்னன்னாக்கா, நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் தான் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு சுகமாகும். ஆனால் அந்த ஃபேமிலி டாக்டர் கூட அதே மெடிசனை தான் என்ன பண்ணுவார்? எழுதி கொடுத்துருப்பார். சேம் மெடிசன் தான் கொடுத்துருப்பார். அதே வேற டாக்டர்கிட்ட போனால் நமக்கு என்ன ஆகாது? செட் ஆகுறதில்ல பிரதர், எனக்கு அவர் தான் செட் ஆகுறது. பட் 2 பேருமே ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு மனுஷன் சுகமடைறதுக்கு இயற்கையாகவே என்ன தேவைப்படுதுன்னாக்கா, அவன் மருந்து சாப்பிட்றதுனால மாத்திரமல்ல, இதை சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகும்? சுகமாகணும் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு தேவை. வித்தவுட் ஃபெய்த் எது கிரியன் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகுது. நல்லா ஆகாதுன்னு சாப்பிட்டீங்கன்னாக்கா அது என்ன ஆகாது? நல்லாவே ஆகாது. விருப்பத்தோட சாப்பிடணும். மரத்து கூட சில பேர் மாத்திரை மருந்து சாப்பிடும் போது கூட எப்படி சாப்பிடுவாங்க? ஐயோ கசப்பா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா அதனால சுகமாகாது, கரெக்டா? ஆனா அது விரும்பி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அது உள்ள போய் என்ன ஆகும்? நம்ம உடம்புல கிரியை செய்யும். சகையில சில பேருக்கு எப்படின்னாக்கா, சில டாக்டர்ஸ்ங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூப்பிட்டு டச்சே பண்ண மாட்டாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாரு? மருந்து எழுதி கொடுத்துருவார். நமக்கு என்ன ஆகாது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. என்ன இவரு இல்லைங்களா? நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்போம். டாக்டர் நம்மளெல்லாம் என்ன பங்காரு இருக்காரு, அந்த என்னங்க வச்சு வைக்கிறாங்க, என்னங்க பேரு? ஸ்டெட்டஸ்கோப்பா. அதெல்லாம் வச்சு இங்க வச்சு பின்னாடி வச்சு ரொம்ப நேரம் வச்சுருந்தாருன்னா நல்லா பார்க்குறாரு டாக்டரு. சில டாக்டருங்க அப்படித்தான் ஜனங்களுக்குள்ள இந்த மாதிரி பண்றதுக்காக. நம்ம இதுகிட்ட ஒரு டாக்டர் இருக்கிறார் ஃபெசர் டவுன்ல, பாலகிருஷ்ணான்ட்டு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட ஒரு குழந்தை தூக்கின்னு போய்ட்டா 1/2 மணி நேரம் பார்க்குவார். அப்பாயின்மெண்ட் வாங்கினா சாயங்காலம் தான் நம்ம போய் அவரை பார்க்க முடியும். காலையில் வாங்கினீங்க என்ன செய்வார் தெரியுங்களா? அவர் ஃபுல் ட்ரெஸ் எடுத்து கழட்டிடுவார். அந்த குழந்தைது துணியெல்லாம் கழட்டிட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவார்? ரொம்ப நேரம் பார்க்குவார். அதான் நிறைய பேர் ஜனங்களுக்கு என்னங்க, டாக்டர் மேலே டாக்டர் நல்லா பார்க்குறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு டாக்டர் இருந்தார். அவர் பேர் வந்து செட்டின்ட்டு ஒரு டாக்டர். செட்டினா நாயுடுன்ட்டு ஃபெசர் டவுனில் தான் இருந்தார். அவர் ஒரே நேரத்தில் ஒரு 10 பேஷண்ட்டை பார்க்குவார் சேம் டைம். கூடுவார், உங்களை கூடுவார், உங்களுக்கு என்னன்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவார்? அனுப்பிடுவார். அடுத்து வருவாங்க, இன்னொருத்தர் கேட்பாரு, அவங்களே அனுப்பிடுவார். கேட்டுட்டு அனுப்பிடுவார். எதுவுமே ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன பண்ண மாட்டார்? எழுதவே மாட்டார். அப்புறமா 10 பேருக்கும் கரெக்டாக ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவார்? பார்க்குறதுக்கு ஒரு டைம் பார்த்துருவார். அப்புறம் என்னங்க லைனாக அவங்க பேர், அவங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதுவார். மிஸ் ஆவார். மருந்து இல்லைங்களா? ரொம்ப டேஞ்சரில் மாற்றி கொடுத்துட்டா இல்லைங்களா? ரொம்ப டேஞ்சர். ஆனால் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான டாக்டர். நிறைய கூட்டம் அவர்கிட்ட போவோம் இல்லைங்களா? சமீபத்தில் நம்ம பிரதர் ஒருத்தர் சொன்னார், மண்டியாவில் ஒரு டாக்டர் இருக்கு. எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாருன்னா 5 ரூபா தான் ஃபீஸ் அவர்கிட்ட இல்லைங்களா? 5 ரூபா ஃபீஸ் வாங்குறாரு. அவ்வளோ நல்லா பார்க்குறாருங்களா? அவ்வளோ சுத்தமாகுதுங்களா அவர்கிட்ட போனாக்கா? அதனால அவருங்க பெரிய கூட்டம் வாங்க அந்த ஹாஸ்பிட்டல். அதனால இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர்ஸில் யாரும் மெடிக்கலுக்கு மருந்து வாங்க வர மாட்டேங்கிறாங்க. வேறு டாக்டர்ஸுங்கிட்ட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? போக மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ரொம்ப அடி வாங்குதுன்ட்டு எல்லாரும் சேர்ந்துன்னு போய் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க.
ஜட்ஜ் அவரை கூட்டணும் நிற்க வச்சு கேட்குறாரு, ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி நிற்கிறீங்களாம்மா, நீங்கள் 5 ரூபாய் ட்ரீட்மெண்ட் பண்ண. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், என்னால் யாருக்காவது நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து யாருக்காவது ஏதாவது தீங்கு வளர்ந்துருக்கா, தீமை நடந்திருக்குதா, ஒருத்தராவது கூட்டின்னு வந்து நிற்க வைங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஒருத்தரும் இல்லைங்க. ஜட்ஜ் என்ன பண்ணிட்டார், அவரை ரிலீஸ் பண்ணிட்டார். சரி, இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் சுகமாகணும் அதுனாக்கா அதுக்கு என்ன தேவைப்படுது, அவருடைய நம்பிக்கை. அதனால இயேசு கிறிஸ்து அவரை பார்க்குறாரு, அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண இல்லைங்களா. அதனால இயேசு இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு, கையாளுறார். இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நாகமானை குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ நாகமானுக்கு எலியா கிட்ட அனுப்புறாரு. நாகமானா இருந்தார், குஷ்டரோகியா இருந்தார் இல்லைங்களா. யாருக்கிட்ட அனுப்பப்பட்டாரு, எலியா கிட்டங்களா எலிசா கிட்டங்களா? எலிசா கிட்ட அனுப்பப்பட்டார் நாகமான். நாகமான அனுப்புறார். நாகமான் வந்து சீரியா தேசத்துடைய படைத்தலைவனாக இருந்தார். அதனால அவர் குஷ்டரோகியா இருந்ததுனால அவரை சுகமாக்குறதுக்காக அவர்கிட்ட அனுப்புறாங்க. இப்போ நாகமான் என்ன செய்யறாருன்னா நேராக வராரு, ரொம்ப சந்தோஷமா நம்பிக்கையோடு வராரு. வந்துட்டு எலிசாவோட வீட்டுக்கிட்ட அவர் வந்து நிற்கிறார், அவருடைய வீட்டு வாசலில் நிற்கிறாரு. எலிசா என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே கூட கூப்பிடல. பெரிய ஆர்மி கமாண்டர் இவர். யாரு, நாகமான் வந்து பெரிய ஆர்மி கமாண்டரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு என்ன இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம அவரை வீட்டுக்கு கூட வரவேற்காம வீட்டுக்குள்ளேருந்தே வேலைக்கார்ட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. என்ன சொல்லி அனுப்புனாருங்க? படிக்கலையா நாகமான் கதை? சொல்லுங்க, என்ன சொல்லி அனுப்புனாரு? ஏதோ சொல்லி அனுப்புனாருன்றீங்களா? யோர்தான்ல போய் என்ன பண்ணு, 7 தரம் முழுகு அப்படின்னு சொன்ன. யோர்தான்ல போய் 7 தரம் முழுகு, நீ சொஸ்தமாயிடுவேன்னு சொன்ன உடனே நாகமானுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பயங்கர கோவம் வந்துச்சு. ஏன் கோவம் திரும்பி கோச்சின்னு போயிட்டார் இல்லைங்களா. அப்புறம் தான் அவருக்கு அந்த அவங்க வேலைக்கார ஒருத்தர் சொல்றாரு, நீ முழுக வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் நம்பிக்கை வருது. ஏன் நாகமான் கோச்சின்னு போயிட்டார் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ வந்தார். என்ன எக்ஸ்பெக்டேஷனோ வந்தாருனாக்கா, எலிசா வந்து என்ன ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவாரு, அவர் கையெல்லாம் எம்எல்லாம் வச்சு தொட்டுட்டு இப்படி சுகமாக்குவாருன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன்னு வரார். வாசிக்கலாம் வாங்க அந்த வசனத்தை. நாகமானுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு? 2 Kings 5th chapter verse 11 படிக்கலாம். Kings 5th chapter verse 11. But Naaman was wroth and went away and said, Behold, I thought he will surely come out to me and stand and call on the name of the Lord his God and strike his hand over the place and recover the leper. பாத்தீங்களா? அப்ப அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன வந்துச்சு? என்ன நாகமான் என்ன பண்ணுவார், எலிசா வந்து என்ன தொட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவாரு, சுகமாக்குவாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் என்ன சொல்லிக்கிறாரு, போய் யோர்தான் நதியில போய் 7 தடவை என்ன பண்ணு முழுகி எலும்பு சுகமாயிடுவேனாக்கா. இது அவர விஷயமா? குஷ்டரோகம் அப்படிப்பட்ட நோய் இல்லைங்களா? தெரியுங்களா? லெப்ரசிக்குனா இல்லை, மருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. குஷ்டரோகத்துக்கு மருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதாவது மனிதர்களால சுகப்படுத்த முடியாத ஒரு நோய். மிராக்கள் நடந்தால் தான் அதுலேருந்து நாங்க சுகமாக முடியும். சில ஸ்கின் டிசீஸ் எல்லாம் அப்படித்தான் இல்லைங்களா, சோரியாசிஸு இந்த மாதிரி சில லெப்ரசி இப்படிப்பட்ட இந்த குஷ்டரோகங்கள் சுகமாக முடியாது. இப்போ 7 தரம் போய் தண்ணியில் முழுகு அப்படின்னு ஒன்று நம்பிக்கை வந்துடுமா இல்லைங்களா? இவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது எப்படின்னாக்கா, இவர் தொட்டு என்ன பண்ணுவார், சுகமாக்குவாருன்ட்டு தான் நினச்சிட்டு வந்தார். அந்த காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருனாக்கா, இப்போ அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஒரு சம்பவத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. இது நேரடியான ஒரு விளக்கம், லிட்ரல் நாங்கள் எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஏன் அவருடைய கண்ணில் நாங்கள் அந்த சேரை பூசி சுகமாக்குனாருனாக்கா, அவனுக்குள்ள என்ன கொண்டு வரணும், விசுவாசத்தை கிரியேட் பண்ண உருவாக்கணும். அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, போய் சிலவாம் குளத்தில் போயிட்டு கழுவுறாரு. அப்புறம் அவருக்கு என்னாச்சு, சுஸ்தமாச்சுன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ இதோடைய ஸ்பிரிச்சுவல் தேவன் ஆண்டவர் இயேசுக்கு செஞ்ச ஒவ்வொரு அற்புதமும் நமக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நிழலாக இருக்கிறது. எந்த சம்பவத்துக்குன்னா, ஆண்டவர் இயேசுடைய 1000 வருட அரசாட்சிக்கு
இயேசு 1000 வருட அரசாட்சியில இந்த மனித குலத்துக்கு அவர் செய்யக்கூடிய இந்த அற்புதங்களுக்கு இதெல்லாம் என்ன வந்துச்சு? ஒரு எக்ஸாம்பிள்ஸா, ஒரு சாம்பிள்ஸா இருந்துச்சு இல்லைங்களா? இயேசு தன்னுடைய ஆளுகையில மனித குலத்துக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன வந்துச்சு? இது ஒரு சாம்பிள். இயேசு என்ன செய்ய போறார்? எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய கண்களை திறக்க போறாரு, செவிடர்களுடைய செவிகளை திறக்க போறாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்குவாரு. அப்ப ஆண்டவர் ராஜ்யத்துல எந்த ஒரு குஷ்டரோகியும், எந்த ஒரு குருடன், முடவன், செவிடன் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஆண்டவர் இயேசு தன்னுடைய அற்புதங்கள் மூலமாக என்ன செய்யறாருனாக்கா ஒரு சாம்பிள்ஸ் காட்டி செஞ்சு காட்டினார்ன்றது இருப்பார். சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு சம்பவத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு நாங்க ரகசியம் என்ன, சத்தியம் என்னன்றது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க. அதாவது இவன் வந்து பிறவியில என்ன இருக்கிறா? குருடனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பிறவி குருடன்றது, இப்போ குருடன்றது 2 விதங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த கண்கள், மாம்ச கண்கள், லிட்டரல் ஐஸ், இந்த கண்கள் குருடரானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பைபிளில் நம்ம பார்க்குறோம், இந்த உலகமே என்னவா இருக்கிறாங்க? என்னவா இருக்கிறாங்க? குருடர்களா இருக்கிறார்கள் என்பதை பைபிளில் நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். படிக்கலாம் வாங்க அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 4:4 நம்ம வாசிக்கலாம். 2 Corinthians 4th chapter verse 4. 2 Corinthians chapter 4 verse 4. In whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. பாத்தீங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக மனிதர்கள் பிளைண்ட்ஸா இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன இருக்கிறாங்க? குருடர்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம இங்க வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யார் குருடாக்கி இருக்கிறான்? இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் இந்த மனித குலத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? குருடாக்கி வச்சுக்கிறான். அதனால்தான் அவங்க என்ன மாதிரி குருடர்களா இருக்கிறாங்க? மனக்கண்கள், புரிந்து கொள்ளுதல் அவங்க என்ன இருக்குது? குருடாக்கப்பட்டிருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங், த ஐ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், த ஐ ஆஃப் ரியலைசேஷன், உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கண். என்னெல்லாம் அப்படின்னாக்கா எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சத்தியத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ட்ரூத், வாட் இஸ் ட்ரூத், எது உண்மை எது பொய்ன்னு என்ன பண்ண முடியல, அவங்களால பார்க்க முடியல. பொய்யை சத்தியம் நம்புறாங்க, சத்தியத்தை பொய்யின் நம்புறாங்க. உண்மையான கடவுளை பொய் கடவுள் என்றார்கள், பொய்யான கடவுளை உண்மை கடவுள் என்று என்ன பண்றாங்க? நம்பி இருக்கிறார்கள். இப்படி அநேக விஷயங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். So the world is blind. அதான் இயேசுவை நம்ம வாசிக்கிறோம். இந்த மனித குலத்துடைய நிலைமை எப்படி இருக்குது? வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி மேன்கைண்ட்? மனிதர்கள் எப்படிப்பட்ட குருடர்களா இருக்கிறாங்கன்றத ஏசாயா 5:20 சொல்லப்படுது பாருங்க, வாசிங்க. ஐசாயா 5th chapter verse 20 வாசிங்க. Isaiah chapter 5 verse 20. Woe unto them that call evil good and good evil, that put darkness for light and light for darkness, that put bitter for sweet and sweet for bitter. பாத்தீங்களா? ஏன் நமக்குள்ள அநேகருக்குள்ள வாக்குவாதங்கள் உண்டாகுது இன்னைக்கு? ஏன் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்க சொல்றாரு என்னங்களா? ஏசாயால சொல்றாரு, தீமையை நன்மை என்றும், அப்புறம் நன்மையை தீமை என்று சொல்லி வெளிச்சத்தை இருள்ன்றாங்களா, இருள வெளிச்சன்றாங்களா, அப்புறம் கசப்ப தித்திப்புன்றாங்களா, தித்திப்ப இல்லைங்களா? உலகம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுங்க? தலைக்கீழ இருக்குது. அதான் சொல்றாரு, என்ன பண்றாங்களா? சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, நான் நம்புறது பொய் தான், ஆனா இதுதான் உண்மை. என்ன பண்றது? சாதிக்கிறது, வாக்குவாதம் பண்றது, ஆர்கியூமெண்ட் பண்றது இல்லைங்களா? அப்படிப்பட்ட குருடர்களாக இந்த உலகம் இருக்குது. So the world is blind. அப்ப பிறவி குருடர்களா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, from the birth இல்லைங்களா, ஆதாம்ல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகமே என்னவா இருக்குது? பிளைண்ட்னஸ்ல இருக்கு. ஆனா அங்க நம்ம வசனத்துல வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை புசிக்கும் போது என்ன நினைச்சுக்கலாம்? கண்கள் திறக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா உண்மையாகவே அவனுடைய கண்கள் என்னாச்சுங்க? குருடாக்கப்பட்டுச்சதான் உண்மை. ஏன்னா அவங்க நினைச்சாங்க இந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆயிடும்? நமக்கு ஞானம் வந்துடும், புத்தி வந்துடும் நினைச்சாங்க. ஆக்சுவலி அதுதான் என்னங்க? ஞானம் கிடையாது, அதுதான் என்னங்க? பிளைண்ட்னஸ்.
அது அஞ்ஞானமா இருக்குது. உண்மையான ஞானம் என்ன? வாட் இஸ் தி ட்ரூ விஸ்டம்? உண்மையான ஞானத்தை நம்ம பெற்றுக்கணும். அங்கே எது தெரியுங்களா உண்மையான ஞானன்றது? வசனத்தை வாசிக்கலாம் வாங்க. யோபு 28 வசனத்தை வாசிங்க. ஜோப் 28 சாப்டர் verse 28 verse படிக்கலாம். ஞானம்னா என்ன? உங்களுக்கு ஞானம் வேண்டுமா? பழத்தை புசித்ததுனால அவங்களுக்கு ஞானம் கிடைச்சுன்னு நினைச்சாங்க. நீங்க இதை புசித்தா நன்மை தீமை அறிஞ்சுன தேவர்களை போல ஆவீங்கன்னு சொல்லிட்டு சாத்தான் சொன்னா. ஆனா உண்மையான ஒரு ஞானம் என்னன்றத யோபு 28 வாசிக்கலாம். Job 28 chapter 28 verse. And unto man he said, Behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. What is understanding? What is wisdom? What is wisdom? The fear of the Lord is wisdom. தேவனுக்கு பயப்படுவதுதான் ஞானம். தீமை விட்டு விலகுவதுதான் புத்தி. வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? எனக்கு ரொம்ப புத்தி இருக்குது, எனக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, ஆனா தேவனுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிற? பயப்படலன்னாக்கா நீ ஞானி இல்லை. நீ யாரு? நீ அஞ்ஞானி. ஆக்சுவலி யூ ஆர் நாட் வைஸ், யூ ஆர் ஃபூலிஷ். நீ ஒரு முட்டாள் என்று தான் பைபிள் சொல்லு. படிக்கிறதுனால நான் நானும் வந்துடுச்சு பார்த்தாரு. எனக்கு நான் பிஹெச்டி படிச்சுக்கிறேன், எம்பிபிஎஸ் படிச்சுக்கிறேன், அது இது இதெல்லாம் படிச்சு உண்மை தேவனை நீ தெரியாம இருக்கிறனா நீ யாரு? நீ ஒரு ஃபூல், நீ ஒரு முட்டாள். தேவனுக்கு பயப்படாதவன் என்ன வருகிறா? அவன் புத்தி இல்லாதவன் என்று சொல்லு. சரி, இதான் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ் அ பிளைண்ட், born blind அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது இந்த உலகமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குருட்டுத்தனத்தில் இருக்கு. அப்ப இந்த குருட்டுத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எந்த விதத்தில் இவங்களுடைய கண்களை திறக்கிறாரு இல்லைங்களா? அதுதான் இந்த ஒரு பாடத்தில் இப்ப என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்யறாரு? எப்படிங்க சுகமாக்குனாரு? கேட்டீங்களா? Are you there? Yes sir. எச்சி என்ன பண்றாரு? எச்சில துப்புறார், உமிழ்நீரை துப்புறார். துப்பி அதன் மூலம் என்ன உண்டாக்குறாரு? சேறு உண்டாக்குகிறார். ஒரு ஆயின்மெண்ட்டை என்ன பண்றாரு? தயாரிக்கிறார். எப்படிப்பட்ட ஆயின்மெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பண்றாரு இல்லைங்களா? நீங்க போயிட்டு ஆபரேஷன் பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு பிறவி கூட என்ன பண்ண முடியாது? கண்ணு கொடுக்க முடியாது. ஆனா இப்போ இயேசு தயாரிக்கிற அந்த ஆயின்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, அவர் வாயிலிருந்து எச்சில். அப்ப அந்த எச்சில் எதை குறிக்குது? அவர் வாயிலிருந்து என்ன வந்துச்சு? வார்த்தை. என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை. The word of God, the word of the living words. உயிருள்ள வார்த்தைகள் எங்க வந்தது? அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அந்த வார்த்தை மூலமா அவர் இப்ப என்ன ப்ரிப்பேர் பண்றாருனாக்கா, ஒரு மண் என்ன பண்றாரு? அதை சாஃப்ட் பண்றாரு. மண் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த மண் யாரை குறிக்குது? மனிதர்கள். யார? மேன். என்னங்களா? தி டஸ்ட் ரெப்ரசன்ட் மேன். மனிதன் என்ன சொல்றோம்? மண் என்று சொல்றோம். மனிதனால அர்த்தம் என்ன தெரியுங்களா? மனிதன் மீனிங் என்ன தெரியுங்களா? டஸ்ட், மண் என்று அர்த்தம். செம்மண் என்று அர்த்தம். ஆதாம் அப்படின்னாக்கா, ஆதாம்ன்றத மனிதன் நம்ம பேசுறோம். ஆதாம்னா மனிதன். மனிதன் என்ற மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மண் என்று அர்த்தம். சரிங்களா? அப்பனா மண்ணினால இப்ப என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, மண்ணான மனிதனை ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு? அவனை இப்ப கடினமா இருக்கு. அந்த மண் எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்கு இல்லைங்களா? இப்ப அதை எச்சில தண்ணியை ஊத்தி எச்சில துப்பி இப்ப நம்ம என்ன ஆகுது? சாஃப்ட் ஆகுது பார்த்தீங்க. அதனால இயேசு கிறிஸ்து இப்ப இந்த உலகத்திலிருந்து ஒரு பாட்டு, ஒரு சிறு பகுதியை மாத்திரம் என்ன செய்யறாரு? தன்னுடைய வார்த்தையினால அவங்க என்ன பண்றாரு? சாஃப்ட் ஆக்குறாரு. அவருடைய வார்த்தையினால இல்லைங்களா? எல்லாரையும் கிடையாது. இது உலகத்துக்கு அழைப்பு கொடுக்கல ஆண்டவர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். the few are chosen. அந்த சூசன்ஸ் என்ன செய்யறாருன்னா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவங்க என்ன பண்றாரு? அவங்க ரொம்ப நாங்களா சாஃப்ட் ஆக்குறாங்க. நம்மள அப்படித்தான் இருந்தாலும் ஹார்டா இருந்தா இல்லைங்களா? எப்படி இருந்தோம்? நான் தான் அப்படின்னு எப்படி இருந்தோம்? ஸ்டிஃபா இருந்தோம்.
கீழ்ப்படுத்தல் இருந்துச்சா? ஒபீடியன்ஸ் இல்லைங்களா? என்னுடைய கோபம், என் வைராக்கியம், என் பெருமை இப்படின்னு நானாவதா இருந்த இப்ப நானாவே இருக்கிறோமா? இல்லை அப்படித்தான் இருக்கிறோம்ங்களா? நம்ம என்ன ஆகணும்? மாறணும், சாஃப்ட் ஆகணும். எதன் மூலமா சாஃப்ட் ஆகுது? இயேசுடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும், அதை எஃபெக்ட் பண்ணும், அது நம்மளை பாதிக்கணும் இல்லைங்களா? அது பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? இதயத்தை, அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அது மனசுக்குள்ள பிராக்டிக்கலுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு வரணும். டெய்லி கொண்டு வர 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 நாம இருக்க மாட்டோம். நம்ம என்னவா இருக்கோம்? நம்முடைய தன்மைகளை இழந்து நம்ம என்ன இருக்கோம்? மென்மையா இருப்போம். will become soft. இப்படி ஆனாதான் நம்ம என்ன ஆக முடியும்? மற்றவங்களுடைய கண்களை திறக்க முடியும். அதனால இயேசு என்ன செய்றான்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த சேர் உண்டாக்குனது யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துச்சுன்னா, இயேசுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், கிரேசியஸ் வேர்ட்ஸ். லூக்கா 2:4 அதிகாரம், லூக் 4th chapter verse 22 படிக்கலாம், வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். And all bare him witness, and wondered at the gracious words which proceeded out of his mouth. பாத்தீங்களா? which proceed out of his mouth, the gracious words. என்ன வார்த்தைகள்? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை கண்டு எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களா? என்ன சொல்லுங்க? மார்வல்ட். ஆல் ஆர் மார்வல்ட். ஆச்சரியப்பட்டாங்க. நம்மளும் பேசுறோம், ஆச்சரியப்படுறோமா? ஆஹான்றீங்களா? இல்லைங்களா? என்னப்பா பேசுறாரு இவருன்னு. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் அப்படித்தான் இருக்குது. மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கல, மற்றவங்களை பாதிக்கல. ஆனா ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன மாதிரி வார்த்தை? கிரேசியஸ் வேர்ட். பாத்தீங்களா? நம்ம எல்லாம் அப்படி மாத்தது பாத்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகள். பயப்படாது இல்லைங்களா? என்ன பண்றாரு? சமாதானத்தோட போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் வாழ்ந்த நாட்களில் யாரையாவது தன்னுடைய வார்த்தையினால தன்னை மற்றவங்களை துன்புறுத்தி இருப்பாரா? அவர் வார்த்தையினால, அவர் பேசின வார்த்தைகள் யாரையாவது என்ன பண்ணிக்கோ நோக்கடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைக்கா? கிரேசியஸ் வேர்டுங்க, கிருபை உள்ள வார்த்தைகள். அப்படியே எல்லாரும் உருகிட்டாங்க அவர்கிட்ட. பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்துட்டாங்க. யார் தாங்க அது? அவர்கிட்ட வந்தவங்கள யாருங்க? மனம் ஒடிஞ்சு போனவங்க. மனம் உடைந்து போனவர்கள் அவர்கிட்ட வந்து என்ன கிட்டாங்க? ஆறுதல் பெற்றுக் கொண்டார்கள். தைரியத்தை எழுந்தவர்கள் அவர்கிட்ட வந்து தைரியத்தை பெற்றுக் கொண்டாங்க. அவர்கிட்ட என்கரேஜிங் வேர்டு, பயப்படாது என்ற அவருடைய வாயிலிருந்து வந்த கிருபை உள்ள வார்த்தைகள். சார், வார்த்தையை குறித்து இன்னொருத்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசலீங்களா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இயேசு பேசினாருன்ட்டு அவருடைய வார்த்தையை கேட்ட சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? விட்னஸ் பண்றாங்க. வாங்க அந்த வசனத்தை வாசித்து நம்ம கடந்து போலாம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 46வது வசனம். John 7th chapter verse 46. John chapter 7 verse 46. The officers answered, never man spake like this man. பாத்தீங்களா? அதாவது சேவகர்கள் அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. எப்படி இருந்து கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்களா, ஆண்டவர் பேசியிருந்தா இல்லைங்களா? யாருங்க அவரு? the greatest teacher இல்லைங்களா? the greatest teacher. அவர் எப்படி டீச் பண்ணியிருப்பார், அவர் எப்படி பேசியிருப்பார், ஒவ்வொருடைய மனசு அறிஞ்சு புரிஞ்சு பேசியிருப்பார் இல்லைங்களா? நம்ம பேசுறோம் இல்லைங்களா? மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை, மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம்? பேசணும். ஆனா நம்ம ஏற்கனவே ஒடிஞ்சு நொந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னும் என்ன பண்றது? இன்னும் அடிச்சு நறுக்கிறது தான். கல்லு மாதிரி எடுத்து என்ன பண்றது? போடுது. உடைந்து போனவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை என்ன பண்ணோம்? பேசணும். பிரதர் ரசல் கூட அந்த காலை தியானத்தில் எழுதும்போது சொல்றார், என் வார்த்தைகள் எல்லாருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமாக இருக்க முயற்சி செய்வேன். என் வார்த்தைகள் எல்லாருக்கும் தைலமா இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன செய்து நம்மள
நம்மளை உருவாக்குதுப்பா. சரிங்களா? இப்போ என்ன செய்யறாருன்னா, இந்த ஒரு சர்ச் ப்ரிப்பேர்ட் ஆயிட்ட பிறகு இப்போ இந்த சேர என்ன செய்யறாரு, அந்த பிறவிக்குடன் கண்கள்ல பூசுறார். பூசி இப்போ என்ன சொல்றாரு, சிலவாம் குளத்துல போய் என்ன பண்ணு, கழுவு என்று சொல்லுகிறார். குளத்துல போய் என்ன பண்ணோம், கழுவு. அப்ப இந்த கிளே ரெப்ரசன்ட் தி சர்ச். இப்போ இந்த பிரசன்ட் ஏஜ்ல, இந்த காஸ்பல் ஏஜ்ல இயேசு தன்னுடைய உமிழ் நீரினால் அவருடைய வார்த்தையினால என்ன ப்ரிப்பேர் பண்றாரு, சர்ச்சை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளாம் ப்ரிப்பேர் ஆயிட்டுக்கிறீங்களா? ஆகணும் இல்லைங்களா? நம்முடைய பழைய சுபாவங்களை நம்ம என்ன பண்ணோம், விடணும். நம்முடைய தன்மைகளை நம்ம விட்டு என்னங்களா, இயேசுடைய விருப்பத்தின்படி நாம் அவருடைய வார்த்தையின்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும். அப்படி நம்ம ஒருவேளை அப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னாக்க, சர்ச் ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, சர்ச் இஸ் கம்ப்ளீட்டட். So this ointment, this clay will be used to பிளைண்ட்ஸ்களுக்கு என்ன பண்ணுவார், அதை பயன்படுத்த. யார் அந்த பிளைண்ட்ஸ்னா, இந்த உலக ஜனங்கள். இயேசுடைய 1000 வருட அரசாட்சி. அப்ப 1000 வருட அரசாட்சியில இயேசுவும் இயேசுடைய சபையும் சேர்ந்து இந்த வேலையில என்ன பண்ணுவாங்க, ஈடுபடுவாங்க. இந்த வேலையில உலகத்துடைய கண்கள் என்ன பண்ணும், என்னெல்லாம் பிளைண்ட்னஸ் இருக்குது இல்லைங்களா? அதான் நான் சொன்னேன். இப்போ சத்தியத்தை அறியாம இருக்குது பிளைண்ட்னஸ். அப்புறம் என்னுடைய குறைகள் அறியாம இருக்குது கூட என்னங்க, பிளைண்ட்னஸ். ஐ எம் நாட் ரியலைசிங் மை ஓன் ஃபால்ட். என்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், உணர மாட்டேங்கிறேன். பட் ஐ எம் திங்கிங், நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் ஆல் ரைட், ஐ எம் பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலேயுமே சரியா இருக்கிறேன், எந்த மிஸ்டேக்ஸ் இல்லை, யாரும் என்ன பண்ண முடியாது, யாரும் என்ன மிஸ்டேக் சொல்ல முடியாது அப்படின்னு நான் இருந்தேனாக்கா, நான் என்னவா இருக்கிறேன், ஐ எம் பிளைண்ட். ஏன்னா குறைபாடு இல்லாத மனுஷன் யாராவது சொல்ல முடியுமா, நம்ம 100% நான் பர்ஃபெக்ட் ஆகிறது சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? யாருமே சொல்லுங்க. அதான் சொல்றாரு யோவான்ல, நம்ம கிட்ட பாவம் இல்லை என்று சொல்வோமானால் என்ன சொல்றாருங்க, நாம் பொய்யரா இருப்போன்ட்டார். எந்த பாவம் இல்லை பிரதர், நான் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கினேனாக்கா, ஐ எம் ஏ லயர், ஐ எம் ஏ ட்ரூ லயர். ஏன்னாக்கா நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோம், சாகும் வரை பாவ சுபாவம் நமக்குள்ள இருந்தே இருக்கும். அதை ஒத்துக்கணும் நம்ம. ஸோ அதை ரியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் நம்மளுக்கு, அதை ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது என்னங்க, பிளைண்ட்னஸ்ல இருக்கிறோன்றது. சரி, ஓகே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவர் என்ன பண்ணுவார், இயேசு மூலமாகவும் சபை மூலமாக இந்த உலகத்துடைய கண்கள் என்னாகும், திறக்கப்படும். அவங்களுடைய கண்களில் பூசப்படுது. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அவங்க போயிட்டு சிலவாம் குளத்துல போயிட்டு அதை அவங்க கழுவணும். குளத்துடைய தண்ணி எடுத்து என்ன பண்ணாங்க, வாஷ் பண்ண. வாட்டர் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூத், சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் என்ன குறிக்கிறது, தண்ணீர் சத்தியத்தை குறிக்கிறது. அப்ப தண்ணீர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? 1000 வருஷ அரசாட்சியில ஆண்டவருடைய வார்த்தை மனிதர்களுக்கு எப்படி கிடைக்கும் தெரியுங்களா? தண்ணி கிடைக்க கஷ்டமா இருக்குமா? தவளை தூக்கின்னு போய் கோலாக்கிட்ட போய் கியூ நின்று தண்ணி பிடிச்சினோம்மா இருக்காது. தண்ணி எப்படி இருக்கும், சமுத்திரத்துல கடல்ல என்ன இருக்கு, தண்ணி நிறைஞ்சிருக்கு போல பூமி கர்த்தர் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சத்தியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் தேவனை அறிவது, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு எப்படி இருக்கும், plenty of waters. ஸோ அந்த தண்ணீரை கொண்டு எல்லாருடைய கண்கள்னாகும் திறக்கப்படும். எல்லாரும் இந்த பிளைண்ட்னஸ்ல இருந்து என்னவாங்க, வெளியே வருவார்கள். உண்மையான தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, நான் யாரு, எல்லா விஷயத்த கிளியரா இருக்கும் அவங்களுக்கு. எப்படி இருந்துச்சுங்க அவன் பார்வை? அவனுடைய பார்வை என்னாச்சுங்களா, அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த மிராக்கள் இதை தான் என்ன பண்ணு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மிராக்கள் இயேசு செய்த இந்த அற்புதம், அவர் தன்னுடைய 1000 வருட அரசாட்சியில எல்லாருக்கும் செய்ய போற ஒரு அற்புதத்துக்கு ஒரு நிழலா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு இப்ப ஒரு ஆயின்மெண்ட் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு கிளேவை ப்ரிப்பேர் பண்றாரு. அந்த கிளே யாரு இல்ல, நம்ம தான் அந்த களிமண். தெரியலீங்களா? களிமண் நம்மள எதுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு பைபிள்ல? கிளே. அவர் என்ன வைக்கிறார் நமக்கு, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வைக்கிறாரு, பாட்டர், குயவனா இருக்கிறார். பாடுற இல்லைங்களா, குயவன் பாடுற தெரியுங்களா? அந்த கிளே, அந்த பாட்டு கூட அப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த கிளே என்ன பண்ணுவாங்க, போட்டு
மண் எடுத்து என்ன பண்ணுவோம், களி மண் எடுத்து அப்படியே போட்டு மிதிக்குவாங்களா? தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணினாங்க ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள போகும்போது இந்த மண் என்னாகும், சாப்பிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா போட்டு மிதிக்கணும். மிதிச்சுக்கிறாரா? மிதிக்கிறார். நல்லா நல்லா மிதிக்கிறாங்களா? முன்னால பின்னால லெஃப்ட்ல ரைட்ல போட்டு நல்லா மிதிக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள என்ன பண்றாரு, நம்மள வந்து சாஃப்ட்னஸ் பண்ற. அதோட முடியாது. தூக்கி என்ன பண்ண, இப்போ அந்த ஸ்டேஜ் ஆகிட்ட பிறகு நல்லா மிதிச்சு ஒரு பதமான பிறகு அந்த மண் என்ன செய்வாங்க, அதை எடுத்து சக்கரத்து மேலே வைக்குவார். சக்கரத்தில் வச்சு என்ன பண்ணுவார், சுற்றி விடுவார். தலை சுத்தம். என்னதான் நடந்துட்டு இருக்குது என் லைஃப்ல, நல்லா தானே எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏனுக்கு எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? நான் நல்லா தானே நல்ல விஷயங்களை தானே பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனைங்க அப்படின்னு நமக்கு புரியாது. நிறைய பேருக்கு பைபிள் அப்படித்தான். யோசேப்பை கூட அப்படித்தான் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுங்களா? யோசேப்பு என்ன பண்ணாங்க, அவங்களோட சகோதரர்களாம் பகைச்சாங்க இல்லைங்களா? எதுக்காக பகைச்சாங்க? தேவன் காட்டின கனவை இவர் என்ன பண்ணாரு, சகோதரங்கிட்ட சொன்னார். அவ்வளவுதான் இவர் இல்லைங்களா? தேவன் அவருக்கு காண்பிச்ச கனவை என்ன பண்ணாரு, தன்னுடைய சகோதரருக்கு சொன்னதுனால அவருடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை பகைச்சு அவரை வெறுத்து விரோதித்து என்ன செஞ்சாங்க, அவரை எகிப்துக்கு அடிமையை வித்துட்டாங்க. சாவடிக்கணும்னு பிளான் போட்டாங்க. அப்பயே சாவடிச்சலான்னு பார்த்தாங்க. ஆனாலும் தேவன் குறுக்கிட்டு என்ன பண்ணாரு, அவரை காப்பாத்தினாரு. அப்படிதாங்க தேவன் நம்மளை வந்து மற்றவங்க பிளான் பண்ணலாம், சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம் இவருதுன்ட்டு. ஆனாலும் தேவன் அனுமதிக்க மாட்டார். அப்புறம் என்ன செய்றாரு பார்த்தீங்களா, தேவன் ரூபன் குறுக்கிட்டு என்ன செய்றாரு, அவனை நம்ம சாகடிக்க வேண்டாம் வித்துடலான்னு சொல்லி பிளானை மாத்துறாரு. அப்புறம் பாருங்க, அங்கிருந்து அவர் அங்க அடிமையா போறாரு. போத்திபார் வீட்டில் போயிட்டு தேவன் அங்கேயும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அடிமைத்தனத்தில் இருக்கிறார். அங்கிருந்து அவர் மேல அபாண்டமான குற்றம் சாட்டப்பட்டு போத்திபாருடைய மனைவி என்கிட்ட தப்பா நடந்துக்கினான் சொல்லி இந்த அம்மா நடந்துக்கிந்து ஆனா பழிய அவர் மேல போட்டுட்டு ஜெயில தூக்கின்னு போய் போட்டார். சிறையில் இருக்கிறார். ரொம்ப கஷ்டம். இந்த ஈஜிப்சியன் சிறைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சரியான லைட் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தூங்குறதுக்கு இடம் இருக்காது இல்லைங்களா? ஜெயில் வாழ்க்கை தெரியலீங்களா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். 13 வருஷங்கள் சிறை வாழ்க்கையில் யோசேப்பு என்ன பண்றாரு, அங்கே ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அவருக்கு. அங்கே ஒரு அந்த 2 குற்றவாளிகளுக்கு அவருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆனாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவரை மறந்துடுறாங்க. பாத்தீங்களா? ஆனாலும் யாரும் மறக்கிறது இல்லை, தேவன் மறக்கிறது. மனுஷர்கள் நம்மை மறந்துடலாம், ஆனால் தேவன் ஒருபோது நம்ம என்ன பண்றல, மறக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அதனால ஏற்ற காலத்துல யோசேப்பை என்ன பண்றாரு, உயர்த்தினார். அப்பதான் யோசேப்புக்கு புரிஞ்சிச்சு. எப்ப புரிஞ்சிச்சுங்க? பார்வோன் அவரை என்ன பண்றாரு, எகிப்துக்கு அதிகாரியா உயர்த்தின பிறகுதான் தெரிஞ்சிச்சு, ஏன் தேவன் என் வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. ஏன் நான் என்னங்க என்ன பகைச்சாங்கோ, ஏன் என்னுடைய போத்திபார் மனைவி என்னை இந்த மாதிரி அபாண்டமா குற்றம் சாட்டினாங்க, ஏன் அந்த பானபாத்திரக்காரன் என்னை மறந்துட்டான். இதெல்லாமே அப்பதான் என்னாவது தலை சுத்திச்சு அவருக்கு. அப்பதான் தெரியுது இது என்னாவது ஒரு அழகான ஒரு பாத்திரமா உருவாக்கு. அந்த எஜமான் அந்த குயவன் என்ன பண்ணுவார், சக்கரத்துல வச்சுட்டு அது சுத்துவார். சுத்தினா தான் அது என்ன பண்ண முடியும், அந்த ஒரு ஷேப் கொண்டு வரும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் எத்தனை போய் என்ன பண்ணுவாங்க, அவன்ல போட்டுருவோம், நெருப்புல அடுப்புல போட்டுருவோம், சுடுவார், ஹீட். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நம்ம கடந்து போனாதான் நம்ம ஒரு உபயோகமான ஒரு பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில வர முடியும். தேவன் நமக்கு இப்படிதான் செய்யறாரு அவருடைய வார்த்தைகளால. இதே போலதான் நம்மளையும் இப்படி ஒரு என்ன பண்ற ஒரு களிமண்ணாக நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்மள விட்டு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம சரண்டர் பண்ண, சப்மிஷன் பண்ண. எவ்ரி டே வி ஹேவ் டு சப்மிட் அண்டர் உம்முடைய சித்தம் அப்படின்ட்டு
அவருடைய சித்தம் நமக்கு எதிராக இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். சில நேரங்களில் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது என்னால் அது என்ன பண்ணிக்க முடியறதில்ல, அதை ஏற்றுக்க கஷ்டமா இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம ட்ரை பண்ண, நம்முடைய மனசுக்கு நம்ம பேசி நம்மளுக்கு என்ன பண்ண ஆறுதலை கொடுக்கணும். இயேசு கூட ஒரு 3 முறை என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு இல்லைங்களா, கெத்செமனேல போயிட்டு சொல்றாரு இல்லைங்களா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதனால ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். இயேசு வந்து பிதா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், இந்த பாத்திரம் எடுக்க முடிஞ்சா எடுங்க. என்ன பாத்திரம்னா அதுதான் அவர் குடிக்க போற லாஸ்ட் இந்த இல்லைங்களா என் டைம். அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வரப்போகுது. என்னன்னாக்கா அவரை என்னன்னு கொலை செய்ய போறாங்க. அடுத்த நாள் இவரை இயேசுவை வந்து தேவதூஷணம் சொன்னான் என்று குற்றச்சாட்டு அவர் மேல வச்சு அவரை கொல்ல போறாங்க. இந்த பெயர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டவருடைய பெயர். இந்த பெயரோடு நான் என்ன கூடாது, சாவதுக்கு வந்தார் இயேசு, சாவதை கண்டு பின்வாங்கல பைபிள்ல. ஆனா அவர் மேல மறுநாள் அவர் மேல குற்றம் சாட்டினாங்களே, என்ன குற்றச்சாட்டப்பட்டுச்சுன்னா தேவனை தூஷித்தார் என்ற இந்த குற்றச்சாட்டோடு நான் என்ன கூடாது, நான் சாகிறதுக்கு விரும்பலன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆனாலும் பிதாவானவர் என்ன பண்ணல, அவருக்கு அவருடைய பிரேயருக்கு ஆன்சர் பண்ணல. 3வது முறை ஜெபிச்சார், 3 முறை பார்த்தாரு, உத்தரவுனால வரல. கடைசியில் இதுதான் அவருடைய, நான் இப்படிதான் சாகணும்னு அவருடைய சித்தம், அதனால நான் அப்படியே சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தேன். சம்டைம் நமக்குள்ள அப்படித்தான் ஏற்படுது இல்லைங்களா. ஆனாலும் கூட தேவன் இப்படிதான் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்முடைய மனசு என்ன பண்ணோம், அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த கஷ்டமா தான் இருக்கும். அநேக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விருப்பப்பட்டது ஒன்னா இருக்கும், தேவனுடைய விருப்பம் வேறையா இருக்கும். ஸோ we have to accept God's will. நம்முடைய தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே சரி, இப்போ நம்ம இந்த பாடத்துடைய இன்னொரு அம்சத்துக்கு நம்ம வரப்போறோம். சரிங்களா. இப்போ ஆண்டவர் நம்மளை இப்படிதான் உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தைகளால நம்மளை என்ன பண்றாரு, சேருண்டாக்கி நம்மளை சுகப்படுத்தி நம்மளை குணமாக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை ஒரு களிமண்ணாக உருவாக்கிட்டு இருக்கிறார். எதுக்காகனா வரப்போகிற யுகத்துல நம்மை ஒரு கருவியாக என்ன செய்யணும், பயன்படுத்துவது. we will be become an instrument of peace, சமாதானத்தின் ஒரு கருவியாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று பாருங்க. சரி, இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்முடைய கண்கள் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், இப்போ திறந்துட்டார் இல்லைங்களா. நம்முடைய கண்கள் என்னாச்சு, திறந்துருக்கு. நமக்கு சத்தியம் தெரியும். யாரும் நம்ம சொல்ல முடியுமா, எனக்கு சத்தியமே தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவனுடைய திட்டத்தை நமக்கு என்ன பண்ணுகிறாரு, கிளியரா புரிய வச்சிருக்கிறார். உண்மையான தேவன் யாரு, இயேசு யாரு, நான் யாரு, என்னுடைய காலிங் என்ன, வாட் இஸ் மை காலிங், எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. நான் என்ன செய்யணும், இந்த காலிங்குள்ள நான் வரணும், இந்த பிளெஸிங்ஸ் நான் அடையணும்னாக்கா அதுக்கு நான் என்ன செய்யணும், வாட் இஸ் மை பார்ட், என்னுடைய பகுதி என்ன என்பதெல்லாம் அறிஞ்சு என்னுடைய கண்கள் என்ன இருக்குது, திறந்து ரொம்ப தெளிவா இருக்கு எனக்கு. ஸோ இப்போ கண் திறக்கப்பட்ட நம்ப மறுபடியும் பிளைண்ட்னஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. there is a chance to return back to blindness. இல்லை வித கண்ணு தெரிஞ்சிச்சு, நான் இனிமேல் என் கண்ணு தெளிவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் கண் திறக்கப்பட்ட நாம் மறுபடியும் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மறுபடியும் குருட்டுத்தனத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அதுதான் நம்முடைய எச்சரிக்கை. அதான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல சொல்றார். வாங்க படிங்க. யோவான் 9:39 வாசிங்க. John 9 chapter verse 39. John 9 chapter verse 39. 39. And Jesus said, for judgment I come into this world, that they which see not might see, and that they which see might be made blind. பாத்தீங்களா, புரிஞ்சுச்சுங்களா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு சொன்ன இந்த வார்த்தை கவனிங்க. அதாவது நான் இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். என்ன சொல்றாருங்க, காண்கிறவர்கள் நானுமா, எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறாரா, பிளைண்ட் பண்ண போறாரா. பிளைண்ட் எல்லாரையும்
கண்ணை திறக்கப்படும். அப்படி அதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு இயேசு சொல்றாரு. அப்படியே சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்க தொடர்ந்து. And some of the Pharisees which were with him heard these words and said unto him, Are we blind also? Jesus said unto them, If ye were blind, ye should have no sin. But now ye say, We see, therefore your sin remaineth. புரிஞ்சுச்சுங்களா அந்த வார்த்தை? பரிசேயர்கள் கேட்குறாங்க, நாங்க பிளைண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு 41 வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடர்களாய் இருந்தால் உங்களுக்கு பாவம் ஈராது. இஃப் ஐ எம் பிளைண்ட், இப்போ நான் ஒரு குருடனா இருக்கு, எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னாக்கா, நான் தப்பு பண்ணாக்கா அது தப்பு இல்லை. ஏன்னாக்கா பிகாஸ் எனக்கு தெரியல, இது தப்பு கரெக்ட்னா தெரியல. பட் இப்போ என்ன ஆயிட்டு, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. எனக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் தெரியாம இருந்தாக்கா ஆனாங்க அது அக்கௌண்டபிள் ஆகாது. சத்தியம் தெரியாதவங்க செய்யற பாவம் என்ன ஆகாது, அது அக்கௌண்டபிள் வராது. ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் நாம் செய்கிற தவறுகள் என்னங்க, அது கவுண்டபிள். பிகாஸ் ஐ எம் சீயிங், ஐ எம் நாட் பிளைண்ட், எனக்கு கண்ணு தெரியுது. ஸோ இட் இஸ் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அப்போ கவுண்டபிளாக இருக்கு. இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே வந்துட்டோம்ப்பா. இப்போ எங்கே வந்துட்டோம்னாக்கா, நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம கண்கள் திறக்கப்பட்டு நம்ம எங்கே வந்துக்கிறோம், நம்ம வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இப்போ மறுபடியும் நம்ம குருட்டுத்தனத்துக்கு போகிறது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பிளைண்ட்னஸ்குள்ளே நீங்கள் என்ன வேண்டிங்க, கண்ணு தெரியுது. வந்த பிறகு நீங்கள் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் செய்யாமல் போனோம் இல்லைங்களா. நான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன் பிரதர், எனக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு, நான் வந்துட்டேன். பட் இதோட முடியறதில்ல நம்முடைய ஓட்டம். இதுக்கப்புறம் தான் என்னங்க ஸ்டார்ட். இதுக்கப்புறம் ஸ்டார்ட். என்ன ஸ்டார்ட்? இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? இப்போ நம்ம சத்தியத்தை வந்துட்டோமா, 53 பாடெல்லாம் கேட்டு எல்லாம் கிளியராக கேட்டு வந்தாச்சு. சத்தியத்தில் வந்துட்ட பிறகு இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்து நம்முடைய வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஒர்க்? What is our next? Developing Christ likeness. Very good. Building the characteristics. வந்த பிறகு நம்ம சில குணலட்சணங்களை நமக்குள்ள என்ன பண்ணணுமா, டெவலப் பண்ணணும், பில்டிங் பண்ணணும். We have to build. இல்லை அப்படின்னாக்கா ஐ எம் நாட் பில்டிங், இந்த கேரக்டர் எல்லாம் நான் பில்ட் பண்ணாமல் இருக்கிறேன்னாக்கா, ஸோ ஐ எம் ரிட்டர்னிங் டு பிளைண்ட்னஸ். இதான் பேதுரு நமக்கு சொல்றாரு. வாங்க அந்த வார்த்தைகளை நம்ம படிச்சு பாட முடிக்கலாம். வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. 2 Peter chapter 1 verse 5. And beside this, giving all diligence, add to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and to brotherly kindness charity. பாத்தீங்களா, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பை கூட்டி வழங்குங்கள். ஓகேவா? என்னென்ன டெவலப் பண்ண சொல்ற பேதுரு நமக்கு? இப்போ ஃபெய்த் இருக்கு. இப்போ அடுத்து என்ன நம்ம கரேஜ், தைரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பில்டப் பண்ணு. தைரியமா இருக்கிறீங்களா? இப்போ ரொம்ப பயமாட்டுக்குது இல்லைங்களா, கொரோனா பயம் இல்லைங்களா? நிறைய பேருக்கு என்ன ஆயிட்டுக்குது, பயம்ன்றது எவ்வளோ பெரிய விரோதியா இருக்கு தெரியுங்க. நம்ம எதிரி, ஒன் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் எனிமி எது தெரியுங்களா? ஃபியர். ஏன் ஃபியர் நமக்குள்ள வருது? பயத்தின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு இல்லாதது காரணம், விசுவாச குறைவு காரணமா இருக்கு. லேக் ஆஃப் ஃபெய்த் இல்லைங்களா? அதிகமா எனக்கு விசுவாச குறைபாடு இருந்தால் பயம் அதிகமாகும். நான் வணங்குற கடவுள் மேல, நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்ற ஒரு
எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கண்டிப்பா நான் எதுக்குமே என்ன பண்ண மாட்டோம், பயப்படணும். மரணத்தை குறித்து பயப்படணும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயம், தைரியம் இருக்கணும், கரேஜ் இருக்கணும். அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு லட்சணம், தைரியத்தை நம்ம டெவலப் பண்ணணும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தைரியத்தோடு என்ன பண்ணுங்க, ஞானத்தை நீங்க சேர்த்துக்கங்க. விஸ்டம், ஞானம் இருக்கா? இன்னும் ஞானம் நமக்கு தேவை. அதை நம்ம அப்பயே படிச்சோம், ஞானன்றது கடவுளுக்கு பயப்படுறதே ஞானம். அது ஒன்று இருக்கு. இன்னொன்னாங்க பைபிள் நாலேஜ். சத்தியத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு நாலேஜ் இருக்கு உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எவ்வளவு அவர் நம்ம பைபிள் படிக்கிறோம் இல்லைங்களா? தட் இஸ் டூ வெரி இம்பார்ட்டன்ட். பைபிளை பத்தி நம்ம என்ன இருக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு என்ன பேருங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். we are a intelligent student or poor student? நமக்கு தான் தெரியும். நீங்க பைபிளை பத்தி நல்லா தெரியாம இருந்தீங்கன்னா you are a poor student. if you know about, உங்களுக்கு பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குன்னா you are a intelligent student in the Bible students. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு குரூப்ல இதுல நீங்க பைபிளை நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நமக்கு பைபிள் நாலேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் வால்யூம்ஸ், அடுத்து ரீபிரிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம அறிஞ்சிக்கணும். ஏன்னா பிரதர் ரசல் இந்த பைபிளை பேஸ் பண்ணி என்ன எழுதிக்கிறாரு, இதெல்லாம் அதோடைய டூல்ஸ். நமக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான டூல்ஸ் தான் வால்யூம்ஸ் அண்ட் ரீபிரிண்ட். வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னங்க கருவிகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்னங்க ஒரு இங்கிலீஷ் பாடம் படிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தேவைப்படும், டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். சம் வர்சஸ் எப்படி இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் கடினமா இருக்கும். அப்ப நம்ம எங்க போய் தேடுவோம், இங்கிலீஷ் வார்த்தை தேடுறதுக்கு டிக்ஷனரியை போய் தேடுவோம். அதே மாதிரிதான் வேதாகமத்தை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு டிக்ஷனரி ஆர் ஒரு என்னங்க டூல்ஸ் தானே எதுனாக்கா ரீபிரிண்ட்ஸ் அண்ட் வால்யூம்ஸ். we have, நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். we have to at least we have to spend ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேதத்திற்குள்ள நம்ம நேரத்தை பயன்படுத்தணும். ஆனால் நம்ம வாட்ஸ்அப்பில் டைம் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டா நேரம் போகிறதே தெரியாது. அதுதான் நல்ல நல்ல ஃபோட்டோஸ்கெலாம் வரும், நம்மளுக்கு பிடிச்சவங்களுது அப்புறம் பிடிக்காதவங்களுது. ரொம்ப யாருக்கு தான் ரொம்ப கவனம் கொடுத்து பார்க்கணும்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்க. சில பேர் நம்மளை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே சில ஃபோட்டோங்களை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எனிமீஸுங்க இருப்பாங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்க. சில ஃபோட்டோஸ்ல எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுட்டு இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. நம்மளுக்கு என்னதான் தோணும், இவங்க என்ன போட்டுக்கிறாங்க, அவங்க என்ன போட்டுக்கிறாங்க, இதான் டேஞ்சர், இதான் யூஸ்லெஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக் யூஸ்லெஸ் இல்லைங்களா? ஏன்னாக்கா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் தான். நிறைய பேர் சொல்லுவோம், பிரதர் அதுதான் நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம அதுலேருந்து ஸ்பிரிச்சுவல் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் நம்ம சொல்லுவோம். பட் கண்டிப்பாக உண்மைதான், ஒரு வகையில் உண்மையாக இருக்கலாம். பட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம்னாக்கா ஒரு விஷயத்தை பார்க்க போவோம், அது அதோடு வந்துடுமா வெளியோ, போய் பார்த்துட்டு அந்த மட்டும் பார்த்துட்டு வெளியே வருவோமா, கண்டிப்பாக இருக்காது. அவன் எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ண எப்படி இருக்கிறான்னு தெரியுங்களா? ஃபேஸ்புக் ஆகட்டும் வேறு இதெல்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் பக்கமே கொடுத்துனே இருக்கும். தள்ளினா என்ன இருக்கும், போயிட்டே இருக்கும். பாரு, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இதில் தான் என்ன ஆகுது, we are wasting time. no need. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னன்னாக்கா, நமக்கு இதெல்லாம் தேவைப்படும்போது நம்மளுக்கு சில குரூப்ஸுங்க இருக்குது இல்லைங்களா, சும்மா டச் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வாட்ஸ்அப் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வந்துட்டுக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு வர வந்துட்டுக்கோ, 1 மெசேஜ் 2 மெசேஜ் போட்டுக்கோங்க, அதை கிளியர் பண்ணுறது தலைவலி. சரி, குரூப்பை விட்டு வாண்டான்னு வெளியே வந்துட்டாலும் அந்த சகோதரருக்கு என்ன ஆகும், ஃபீல் ஆகிடுவார். சார் பிளாக் பண்ணி வைக்கலானாலும் அதுவும் இப்போ நம்மளை எங்கே கொண்டு வந்துட்டுக்கிறாருனாக்கா, செய்யவும் கூடாது, செய்ய முடியாது, செய்யவும் என்னதுங்க ஒரு செய்யறதுக்கும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுக்கிறோம். நீ சாத்தான் பாருங்க, நம்மளை ஒரு வலையில் கொண்டு வந்து வச்சுட்டுக்கிறோம். பட் தேவனுடைய பிள்ளைங்க அதிக ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான். நீங்கள் என்ன செய்யணும், அதிக ஜாக்கிரதை. இங்கே சொல்கிறாரு பாருங்க, பேர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு விசுவாசத்தோடு தைரியத்தோட
ஞானத்தை, டெவலப் யுவர் நாலேஜ், டெவலப் யுவர் பைபிள் நாலேஜ், டெவலப் யுவர் வால்யூம்ஸ் நாலேஜ், ரீப்ரிண்ட் நாலேஜ் டெவலப் பண்ணுங்க. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டாருன்னா நமக்கு நம்ம மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், நீங்கள் கையிலேயே வச்சு என்ன பண்ணிக்கலாம், எங்கன்னா உட்கார நேரத்தில் இதை பார்த்துட்டே இருக்கலாம். வெரி சிம்பிளாக நமக்கு தேவன் அவ்வளோ ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு. ஸோ we have to develop our wisdom, we have to build our wisdom. நெக்ஸ்ட் ஞானத்தோடு நீங்கள் இச்சை அடக்கத்தை என்ன பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க. இச்சை அடக்குனா செல்ஃப் கண்ட்ரோல், அது ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லைங்களா. நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்துவது. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குனாக்கா, இதில் சொல்கிறார் நீதிமொழிகளில் 16:32 சொல்லும்போது, தன்னுடைய மனசை அடுக்கிறவன் தான் பலசாலிங்களா. யாரை விட? வாசிங்க சிஸ்டர். Proverbs 16:32. He that is slow to anger is better than the mighty, and he that ruleth his spirit than he that taketh a city. பாத்தீங்களா, அலெக்சாண்டரை விட பலசாலி யார் தெரியுங்களா? நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களா? செல்ஃப் கண்ட்ரோல். யாராவது நம்மளை கோபப்படுத்தும் போது உடனே என்ன பண்றோம், ரியாக்ட் ஆகி நம்மள கோபப்படுறோம். பார்த்தீங்களா, சானா ஒருத்தர் நம்மளை கோபப்படுத்தும் போது, நம்மளை ஒரு மாதிரி தவறா பேசும்போது நம்முடைய கோபத்தை அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கிறோம் இல்லைங்களா. அது என்னங்களா, பட்டணத்தை பிடிக்கிறவனை விட அவன் தாங்க பலசாலின்ட்டு. அடிக்கிறவனை திருப்பி அடிக்கிறது பலசாலி கிடையாதுங்க. புரியுதுங்களா? தெரியுங்களா உங்களுக்கு விஷயம்? இவன் ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான், நான் திருப்பி அவனை அடிச்சிட்டேன், நான் பலசாலியா? இல்லைங்க. புரியுங்களா? அவன் பாருங்க, அவன் என்னை அடிச்சு நான் அதை சகிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். ரிவெஞ்ச் எடுக்குது ஈஸிங்க இல்லைங்களா, ஈஸியாக அடிச்சிடலாம் நான் திரும்ப. ஆனால் அதை நான் தாங்கிக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணுறேன், என்னுடைய உணர்ச்சி பொங்குது பார்த்தீங்களா எனக்குள்ள, திரும்ப திட்டு, திரும்ப அடி அவனை அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது, என்னது ஏவுது பார்த்தீங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன், கட்டுப்படுத்துகிறேன். பார்த்தீங்களா, அதுதாங்க பலம், செல்ஃப் கண்ட்ரோல். எல்லா விட்டதிலும் நம்ம என்ன இருக்க சொல்றாரு, இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்தோடு என்ன சேர்த்தணுமா, பொறுமையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பேஷண்ட் என்டியூரன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஆக்சுவலி சகிப்புத்தன்மையோடு கூடிய பொறுமை. பேஷண்ட் என்டியூரன்ஸ் என்னன்னாக்கா, சகித்து என்ன பண்ணும், பொறுத்துன்னு இருக்கும். அதான் உலகத்தில் கூட ஒரு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இல்லைங்களா, பொறுமை எவ்வளோ பெருசுங்களா, கடலை விட பெருசுங்க. ஆனால் அதுதான் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. நம்மளால நிறைய நேரத்தில் பொறுமையாக இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா. நம்மளெல்லாம் ஷார்ட் பேஷண்ட். ஆனால் பேஷண்ட் எப்படி இருக்கணும், லாங் பேஷண்ட், நீடிய பொறுமை. ஆனால் இதெல்லாம் வந்து கிரேட்டஸ்ட் கேரக்டர். இதுதாங்க ஆக்சுவலி கிறிஸ்டியன் கேரக்டர். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள காணப்படணும். அடுத்து என்ன சொல்றாரு, காட்லினஸ். அதாவது பொறுமையோடு நீங்க என்ன சேருங்க, காட்லினஸ் இல்லைங்களா. அதாவது காட்லினஸ் என்னன்னா தெய்வ பக்தி. சில பேரை பார்த்தாலே தெரியும் என்னங்க பக்தி இருக்கா இல்லைங்களா. பக்தினா உலகத்தார் என்ன நினைக்குவாங்க, நெத்தில நல்லா பெரிய பட்டை போட்டு உட்ராட்சி கொட்டை போட்டுக்கின்னு இருந்தா ஓ பக்தி பரவசமா இருக்கிறார். ஆனா காட்லினஸ் அப்படின்னா, காட்லினஸ் என்ன, அதாவது தேவ பக்தினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க நம்ம கிட்ட தேவனுடைய சுபாவங்கள், அவர்கிட்ட காணப்படக்கூடிய சுபாவங்கள், நேச்சர் ஆஃப் காட், அந்த சுபாவத்தை நம்ம என்ன இருக்கணும், நமக்குள்ள டெவலப். சில பேர் சொல்லுவாங்களா, இவர் கடவுள் மாதிரி என்ன சொல்லிக்கிறாங்களா, நம்மள எல்லாரும் சாத்தானேன்னு தான் சொன்னாங்க இல்லைங்களா. யாரு நம்மள கடவுள் மாதிரி இவரு அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மள பேச மாட்டாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தேவன் பக்தி, தேவ பக்தியை நம்ம காண்பிக்கணும். பக்தி உள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்படணும், பக்தி டெவலப் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது தேவ பக்தியோடு கூட சகோதர ஸ்நேகம், பிரதர்லி லவ். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ் கட்டிட்டே வரமா, இது நாங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லைங்களா. சகோதரர்களுக்கு காட்டுற அன்பு அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு கட்டம். இந்த பில்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா நம்ம உள்ள வந்த பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை யாருக்குள்ள
பிரதர்ஸ்குள்ள சகோதரருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் பிரச்சனைகள் இருந்தால் கூட நாம் அந்த சகோதரர்களை என்ன பண்ணிடக்கூடாது, பகைத்து வெறுத்துடக்கூடாது. இல்லைங்களா? அவங்க செய்யற செயல்களை நம்ம வெறுக்கலாம், ஆனா அந்த சகோதரன் என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. இல்லைங்களா? வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்னே வரணும். அதுதாங்க பிரதர்லி லவ். ஆனா இதுதான் கண்டினியூவா இருக்கிறது இல்லைங்க. அதான் சொல்றாரு இதுல பேதர் கூட சொல்லும் போது சொல்றாரு, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, லெட் பிரதர்லி லவ் கண்டினியூ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. எபிரேயர் 13. ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, பிரதர்லி லவ் கண்டினியூ ஆகிறது தான் கஷ்டம். ஆரம்பத்தில் வரும்போது அன்பா பொலிவோம், வாங்க பிரதர் என்ன பண்ணுங்க கட்டி பிடிச்சி அவர் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம், ஒரு மாசம் 2 மாசம், அப்புறம் நாங்க ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடுது இல்லைங்களா சூழ்நிலை. அந்த மாதிரி கண்டிப்பா ஏற்படுது, சோதனைகள் வருது. ஆனால் யார் எப்படியோ நம்ம தேவன் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே அன்பு கூறலாம். அப்படி அன்பு கூர்ந்தா கண்டிப்பா நம்மளுக்குள்ள என்ன ஆகுது, நம்மளுக்குள்ள இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ். அடுத்து என்ன சொல்றாரு, சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வழங்குங்க. லவ், இந்த லவ்னாக்கா அகேப் லவ். அகேப் லவ்னாக்கா சத்ருவை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. ஓகேவா? இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8th verse. For if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. பாத்தீங்களா? இவைகள் உண்டாய் உண்டு உங்களுக்கு பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க வட்டாது. உங்களுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஒரு மரம் இருந்து அதுல கனியே இல்லைனாக்கா நாங்க வேஸ்ட். இட்ஸ் எ வேஸ்ட். நான் எதுக்காக மரத்தை வச்சிங்க, எதுக்காக மாங்க மரம் நட்டுறோம்? சும்மாவா? பொழுது போல பிரதர். எதுக்காக நட்டுறனாக்கா அதுல என்ன கிடைக்கணும், மாம்பழம் கிடைக்கணும். அதுக்காக கட்டுற. இப்ப மரத்துல பழமை இல்லைனாக்கா அது வேஸ்ட். அதான் சொல்றாரு, அது உங்களை வீணரும் கனி இருக்கிறவர்களுமா கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டா. இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ ஆர் எ ஃப்ரூட்ஃபுல் ட்ரீ, ஃபுல் ஆஃப் ஃப்ரூட் இல்லைங்களா? கனிகள் நிறைந்த ஒரு மரமாக காணப்படும். அப்ப அந்த தோட்டக்காரு இல்லைங்களா நம்மளை நாட்டினதுல சந்தோஷப்படுவார். அந்த கனிகளை அவர் என்ன பண்ணுவாரு, அதை பறிச்சு புசிப்பார், இல்லை என்ஜாய். ஆனா கனியே இல்லாத மரமா இருந்தாக்கா அது நாங்க அதை குறித்து வருத்தப்படுவார். அடுத்த வருஷம் சொல்லுது பாரு, 9th verse படிங்க சிஸ்டர். But he that lacketh these things is blind and cannot see afar off and had forgotten that he was purged from his old sins. பாத்தீங்களா? கிளியரா? அதாவது இவைகள் இல்லாதவன் எவனோ. எது இந்த மேல சொல்லப்பட்டதெல்லாம் இல்ல. அப்படி என்கிட்ட இல்ல பிரதர், என்கிட்ட என்ன இல்ல, என்கிட்ட தைரியம் கிடையாது, என்கிட்ட ஞானம் கிடையாது, என்கிட்ட என்ன இல்ல, இச்சை அடக்கம் கிடையாது, நான் செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, என்கிட்ட பொறுமை இல்லை, தேவ பக்தி இல்லை, என்கிட்ட சகோதரங்கள் எல்லாம் அன்பெல்லாம் கிடையாது, என்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா நீங்க நம்ம என்ன இப்போ முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருப்பான். செய்தா இந்த பாடத்தை நமக்கு இருக்கிற வார்னிங் என்னன்னாக்கா, வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் என்னன்னாக்கா டெவலப்மெண்ட்ஸ் காட்டணும். நம்முடைய வாழ்க்கையில கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் காட்டப்படணும். அப்படி எனக்குள்ள பல வருஷங்கள் ஆகி கூட நான் அப்படியே இருக்கிறேன், நோ எனி டெவலப்மெண்ட்ஸ் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்கள் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னாக்கா ஐ எம் ரிட்டர்னிங் டு பிளைண்ட்னஸ், பழைய பாவங்களுக்கு நான் திரும்பிட்டு இருக்கிறேன். உண்மை அதுதான். உண்மை என்ன தெரியுங்களா? உண்மை என்னன்னாக்கா, ஒரு இடத்த நீங்க எம்டியா வச்சிங்கன்னு வைங்க, அந்த இடத்துல என்ன ஆயிடும், வேண்டாததெல்லாம் என்ன ஆகும், முளைச்சிடும். உதாரணம் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு லேண்டை ஒரு நிலத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய இடத்துங்கள என்ன ஆகுதுங்க, செடிங்களாம் முளைச்சிருக்குல்ல, அது யாருங்க நட்டுந்து? யாராவது நட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அதெல்லாம் பராமரித்து வந்தாங்களா? கலைகள்லாம் வேஸ்ட், அது நிலத்தை பாதிக்குது. பாருங்க, நல்ல விஷயங்களை கஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணோம்,
நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை என்ன பண்ண டெய்லி பராமரிக்கணும். கெட்ட விஷயங்களை நீங்கள் பராமரிக்கவே வேண்டாம். அந்த இடத்த நீங்கள் எம்டியாகவே விட்டுடுங்க. என்ன ஆகிடும்? வீட்ஸுங்க, கலைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? வளர்ந்துடும். ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அதாவது ஒரு புது புது குணலட்சணங்கள், அன்பு, இது பொறுமை, இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த இடம் என்னவா இருக்கும்? பிஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கு. ஜகத்து இன்னும் தண்ணி ஊற்ற முடியுமா? அதில் ஊற்றலாமா? ஊற்ற முடியாது. ஒரு கிளாஸில் ஒரு பாதி இருக்கு, எவ்வளோ ஊற்றலாம்? பாதி தண்ணி ஊற்றலாம். எம்டியா இருந்தா ஃபுல்லாக ஊற்றலாம். ஸோ நம்மளை எப்பவுமே பிஸியாக வைக்கணும். என்ன பண்ணக்கூடாது? எம்டியாவே வைக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில், என்னங்க? எம்டி வெசல்ஸ். என்னங்களா? டெவில்ஸ் மைண்ட் அப்படின்னு. டெவில்ஸ் ஒர்க் ஷாப் கூட ஒரு வார்த்தை வரும். அதாவது அதனால தான் எப்பவுமே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் படிக்கிறதுல, சப்ஜெக்ட் கேட்கறதுல, சகோதர ஐக்கியத்தில் எப்பவுமே நம்ம லைஃப்பை வந்து பிஸியாக வைக்கணும். சாப்பிட்றது, தூங்குறது, வேலை செய்கிறத விட்டு அந்த நேரத்தில் கூட அதை தான் யோசிக்கணும். இதை விட்டுட்டு மற்ற நேரத்துல எல்லாம் நீங்கள் இதிலே இருக்கும் போது கண்டிப்பாக இது ஒரு ஹேபிட்டாக மாறி அப்புறம் அது ஒரு கேரக்டராக என்ன ஆகிடும்? மாறிடும். தெரியலுங்க நமக்கு ஒரு கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுதுன்ட்டு. ஒரு கேரக்டர் டெவலப் ஆன நமக்குள்ள ஒரு கேரக்டர் உருவாகணும்னாக்கா அதுக்கு நம்ம ஒரு 5 ஸ்டேஜஸ் என்ன பண்ணணும்? நம்ம தாண்டணும். ஃபர்ஸ்ட் தாட், சிந்தனையில் கொண்டு வரணும். யோசிக்கணும், அதை குறித்து யோசிக்கணும். யோசித்தது என்ன ஆகும்? டீட்டில் வரும். இப்போ நான் காஃபி குடிக்கணும்னு என்ன பண்ணுறேன்? யோசிக்கிறேன். கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? இப்போ முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? குடிப்பீங்களா? நம்மள போய் குடிப்போம். இப்போ யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு யோசித்தா என்ன ஆகுறோம்? நம்ம சாப்பிட்றோம். பார்த்தீங்களா? அதை டீட்டில் கொண்டு வரோம். ஸோ அதனால நல்ல விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? திங்க் பண்ணுங்க, தாட்டில் கொண்டு வாங்க. அதுனா டீட்டில் வரும். டீடை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க? ரிப்பீட்டடாக பண்ணுங்க. நல்ல விஷயங்களை மறுபடியும் செய்யும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ காலையில் எழும்புற விஷயம், ஒரு 5 மணிக்கு எழுந்திக்கிற விஷயத்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போங்களேன். 21 days பண்ணுங்க. 21 நாள் பண்ண ஒரு விஷயத்த, ஒரு மனுஷனுக்கு ஒரு பழக்கத்தை எப்படி உருவாக்கலாம்னாக்கா 21 நாள், அதாவது 3 வாரங்கள் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணான்னு வைங்களேன், வாழ்க்கையில் என்ன ஆகும் தெரியுங்களா? அது ஹேபிட்டட். அடுத்து நீங்கள் 1 மணிக்கு 2 மணிக்கு எவ்வளோ மணிக்கு தூங்கினாலோ 5 மணிக்கு கண்ணுனாகும் டான் ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுடைய பிரெயினில் என்னாச்சு? செட்டிங் ஆயிடுச்சு. இதான் செட்டிங். அந்த மாதிரி இப்போ அடுத்து என்ன ஆகுது தெரியுங்க? டீட்ஸ் டெவலப் ஆக அது ஹேபிட் ஆகுது. அந்த ஹேபிட்டு கண்டினியூ ஆச்சுனாக்கா அது கேரக்டராக மாறும். கேரக்டர் டெவலப் ஆக நம்முடைய டெஸ்டினி அப்படியே மாறும். அப்படிதாங்க நல்ல விஷயங்களை நம்ம இப்படி தான் டெவலப் பண்ணிட்டு போகும்போது இப்போ கேரக்டராக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்மளா நினைச்சா கூட மாற்ற முடியாது. வி கான்ட் சேஞ்ச். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லையா ஏன் இப்படி இருக்கிறாரு இவர்? என்ன சொல்லுவோம் நம்ம? அவர் கேரக்டர் அப்படி தான். பிகாஸ் கேரக்டர் cannot be changed. கேரக்டரை வந்து மாற்ற முடியாது. அதை மாற்றணும்னா அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் என்ன பண்ணணும்? வேறொரு விஷயத்தை டெவலப் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் அவனை டெவலப் பண்ணதான் யூ கேன் ஓவர் கம். அதை வந்து நீங்கள் மேற்கொள்ளவே முடியும். அதான் இங்கே சொல்லிட்டு பேதுரு என்ன சொல்ற தெரியுங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி என்ட்ரி கிடைக்கும்னாக்கா வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2 Peter 1st chapter verse 10 and 11 வாசிங்க. 10th verse. Wherefore rather, brethren, give diligence to make your calling and election sure. For if ye do these things, ye shall never fall. For so an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. பாத்தீங்களா? ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன பண்ணுங்க? உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ரொம்ப அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அதனால வருது நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்,
53 கிளாஸ் கேட்டேன் அப்படின்னா அதோட முடியாதுங்க. நம்ம ஜாக்கிரதை, எவ்ரிடே வி ஹேவ் டு பி நாங்கள் அலர்ட். அப்புறம் சொல்றாரு, இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்க என்ன மாட்டீங்க, நீங்க விழவே மாட்டோம். ஏன் அடிக்கடிக்கு விழுறோம்? அடிக்கடிக்கு விழுறோம், ஆண்டரை விட்டு தூரம் போறோம், மறுபடியும் உலக வாழ்க்கை. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இதுல என்ன ஆகுது, நம்ம நிலைக்கிறது இல்லை. இதுல பிஸி ஆகணும். இந்த விஷயத்துல பிஸி ஆனாக்கா நம்மளை என்ன பண்ண முடியாது, வேற எந்த விஷயமும் நம்மளை எஃபெக்ட் பண்ண, நம்மளை விளைவிக்காது. காரணம் என்னன்னாக்கா, நம்ம அநேக முறை இதுல என்ன இருக்கு. அப்புறம் சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். எப்படிங்க என்ட்ரி கொடுப்பாங்க தெரியுங்களா? கதவை திறந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கான ஒரு என்ட்ரி எப்படிங்க, வைட் ஓப்பன். தாராளமா என்ன ஆகலாம், நீங்க இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க தாராளமா என்ன ஆகலாம், உள்ள வரலாம். எப்படி வரவேற்பு கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? எப்படிப்பட்ட வரவேற்புனா, ரெட் கார்பெட் போட்டு எழுந்து நின்று வரவேற்பு கொடுப்பார். யாருன்னா வராங்க இல்லைங்களா, விஐபிஸ் உள்ள வரும்போது எப்படி வருவார், அந்த கார்பெட்ல நடந்து வருவார். என்று சிட்டிங்ல உட்காந்துக்கிறவங்க என்ன செய்வாங்க, உட்காந்தே இருப்பாங்களா? யாருன்னா வந்து பார்த்துக்கிட்டா, நீங்கள் சில ஃபங்க்ஷன்கள்லாம் போயிருப்பாங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கெல்லாம் ஏஞ்சி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி வரவேற்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்ட்ரி தேவன் நமக்கு எங்கே கொடுப்பாரு? இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களுக்கு பிரவேசம் எப்படி கிடைக்கும்? நாங்க தாராளமாக கிடைக்கும். எப்படி யோவானை எப்படி வரவேற்றார் பார்த்தீங்களா? ஸ்தேஃபனை பார்த்தீங்களா? ஸ்தேஃபனை கல்லடிக்கும் போது ஸ்தேஃபன் என்ன பார்க்குறாங்க? ஸ்டீஃபன் பரலோகத்தில் தேவனையும் அவருடைய வலது பக்கத்துல இயேசு உட்காந்துட்டு இருந்தாரா? நின்றுட்டுக்கிறாருங்க இயேசு கிறிஸ்து. நீங்க பாத்தீங்க அந்த வசனம் படிங்களா, இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல நிற்கிறதை கண்டேன்ட்டா. அந்த வசனம் ரொம்ப பியூட்டி. அவர் தான் ஃபர்ஸ்ட் மாட்டை, முதல் ரத்த சாட்சி, கிறிஸ்டியன் மாட்டை. கிறிஸ்துவ முதல் ரத்த சாட்சி ஸ்தேவான் அப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தார். அதனால அவர் செத்த உடனே அவரை வரவேற்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறார். எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட்! இயேசுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஃபாலோவரான்னு சொல்லி இயேசு நம்ம பார்க்குறோம். ஆச்சரியப்பட்ட டக்கு என்ன பண்ணுவோம், ஏஞ்சி நின்று அவருக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். ஐ வாஸ் பிளைண்ட் பட் நவ் ஐ சி. நான் குருடனா இருந்தோம், ஆனால் இப்போ பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனால நம்முடைய மறுபடியும் நம்ம பழைய இந்த குருட்டுத்தனத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து இன்னும் அதிகமாக தேவனுடைய குணலட்சணங்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வளர்த்து கொள்வதற்கு நம்ம அனுதினமும் பிரயாசப்படும். ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணதான் இதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம கடினமாக வேலை செய்தால்தான் முடியும். ஆகையால இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் என்ன பண்ணுவார், வரவேற்பு கொடுப்பார். ஆகையால இந்த ஒரு விஷயங்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கொடிய நாட்களில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆகையால வரக்கூடிய வருஷம் எப்படிப்பட்ட வருஷமா இருக்கும்ட்டு நமக்கு தெரியாத. வருஷத்துடைய முடிவு வாரத்துக்கு வந்திருக்கு. லாஸ்ட் வீக் தானே இது, இயருடைய கடைசி வாரம். ஆகையால வரக்கூடிய புதிய வருஷம் எப்படி இருக்கும், ஆனால் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் உலகத்துக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா நம்ம சூழ்நிலைகள் சுற்றி பார்க்கும்போது. அதனால இன்னும் அதிக விசுவாசத்தோடு இன்னும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், வைராக்கியமாக வாழ்வதற்கு நம்ம முயற்சிகள் எடுப்போம். இந்த ஒரு நாளிலே ஒரு எதிர்பாராத விதமாக தேவன் ஒரு வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு எங்கள் மத்தியில் பேசுவதற்கு எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ அதற்காக கூட பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியும் சோத்திரங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் கூட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடத்தை முடிக்கிறேன். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಹೋದರ ಸಹೋದರರೇ, ಇವತ್ತು ಕೂಡ ನಮ್ಮ ಸಹೋದರ ಮುಖಾಂತರ ಪರಲೋಕದ ದೇವರು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟು ಅನೇಕ ಸತ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಕೇಳಿದ ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಅಳವಡಿಸಿಕೊಂಡು ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದರಿಂದ ಇನ್ನೂ ಸತ್ಯವನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದೇವರು ತಮ್ಮ ಆತ್ಮದ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ. ನಾವು ಹಾಗಾಗಿ ಇದನ್ನು ಜಾಗ್ರತೆಯಿಂದ ಕೈಗೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಭೆ ಕೇಳ್ಕೊಳ್ತೇವೆ. ಮತ್ತು ಇವತ್ತಿನ ಪ್ರೇಯರ್ ರಿಕ್ವೆಸ್ಟು ಕೇರ್ಪುರಂ ಎಕ್ಲಿಸಾ, ಸಿಸ್ಟರ್ ಕಿರಣ, ಸಿಸ್ಟರ್ ವಾಣಿ, ಸಿಸ್ಟರ್ ಸುಗುಣ, ಸಿಸ್ಟರ್ ಸ್ಟಿಫಿ, ಸಿಸ್ಟರ್ ಡಾರ್ಲಿ, ಬ್ರದರ್ ಥಾಮಸ್, ಬ್ರದರ್ ಮನೋರಾಯನ್, ಇವ್ರಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ಪರ್ಸ್ನಲಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಬೇಡಿಕೊಳ್ಬೇಕಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಮತ್ತು ಇನ್ನೂ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಕ್ಲಿಸಾದಿಂದ ಬ್ರದರ್ ಪ್ರದೀಪು, ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದಿಂದ ಬ್ರದರ್ ರಮೇಶ್, BBS ಇಂದ ಬ್ರದರ್ ಪೀಟರ್, ಬ್ರದರ್ ಆಬೇಲ್, ಇವ್ರಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಮತ್ತು ವೀಕ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಮಂಡೇ ಜನರಲ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇದೆ, ಮತ್ತು ವೆನ್ಸ್ಡೇ ರೆವಲ್ಯೂಷನ್ ಸ್ಟಡಿ ಇದೆ 7:15ಕ್ಕೆ, ಮತ್ತು ಥರ್ಸ್ಡೇ 6 ಗಂಟೆಗೆ ವಾಲ್ಯೂಮ್ ಸ್ಟಡಿ. ಇದು ಎಲ್ಲ ವಾರ ಇರುತ್ತೆ. ಈ ರೆವಲ್ಯೂಷನ್ ಸ್ಟಡಿ ಮಾತ್ರ ತಿಂಗಳಲ್ಲಿ 2 ವಾರ ಇರುತ್ತೆ. ಅದರಲ್ಲೆಲ್ಲ ನೀವು ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂಬುದು ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಮತ್ತು ನಮಗೆ ಕೇರ್ಪುರಮಿಂದ ಒಂದು ಕನ್ವೆನ್ಷನ್ ಇದೆ 1ನೇ ತಾರೀಕು ಜನವರಿ 20-21ಕ್ಕೆ 1ನೇ ತಾರೀಕಿಗೆ YMCA ಹಾಲ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಭೆ